கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சுவம் என்ற கப்பல் நாகை காங்கேசன் துறை இடையே பயணிகள் கப்பல் சேவை தொடங்கியது. வாரம் 5 நாட்கள் இரு மார்க்கமும் சென்று வந்த கப்பல் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததால் பாதுகாப்பு கருதி அப்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இம்மாதம் 12ஆம் தேதி கப்பல் சேவை தொடங்க இருந்த நிலையில் தொழில்நுட்ப சான்றிதழ் அனுமதி கிடைப்பதில் காலதாமதம் ஏற்பட்டது. பின்னர் அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டதால் பயணிகள் கப்பல் 83 பயணிகளுடன் நாகை துறைமுகத்திலிருந்து இன்று புறப்பட்டது. இனி செவ்வாய்க்கிழமை தவிர வாரத்தில் 6 நாட்களும் இயக்கப்பட உள்ளது. இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் என மும்மதத்தை சார்ந்தவர்களும் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இரு மார்க்கத்திற்கும் சேர்த்து கட்டணம் 8500 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் லக்கேஜ் கைப்பையில் 10 கிலோ வரை இலவசமாக எடுத்து செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக லக்கேஜ் எடுத்து செல்வதற்கு கட்டணம் அவர்களது வெப்சைட்டில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர்.